வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மைதாவை வச்சு ஒரு பர்பி செய்ய போகிறோம். பர்பி ரெசிபி சூப்பராக இருக்கும். ஈஸியாக இருக்கிற பொருளை வச்சு கண்டிப்பாக செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். மைதா பர்பி பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரி அது வீட்டிலே செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு நான் ஒரு அரை கப்பு நெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செய்யலாம். அரை கப்பு நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நீங்கள் நெய் பதில் நெய் பாதி ஆயில் பாதி கூட நீங்கள் கலந்து செய்யலாம். நெய் சேர்த்து செய்யும்போது கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்கும். அதனால தான் நெய் நம்ம கொஞ்சம் சேர்க்குறோம். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும். கொஞ்சம் மைதா மாவு எடுத்து இப்படி போட்டு பார்ப்போம். அது பொரிஞ்சிச்சின்னா அது எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ மறுபடியும் போட்டு பார்க்குறேன். பாருங்கள், பொரியுது அது. அதனால் இதை தான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு மைதா மாவு சேர்க்குறேன். எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்லேயே சேர்த்துக்கோங்க. ஒரே கப்பு, இல்லை டம்ளரோ கப்போ எதுவாக இருந்தாலும் ஒரே அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்லோவாக வச்சுட்டு இப்போ இந்த நெய்யில் இந்த மைதா மாவை நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். நெய்யில் நம்ம நல்லா மைதா மாவை வறுத்துக்கிட்டே வரலாம். பொரிஞ்சு வரணும். இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அந்த ஸ்டேஜ் வரட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் உதிரியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கணுன்னா கொஞ்சம் ஒரு கிரேவி பதத்துக்கு திக்காக வரும். கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வாசனை நல்லா வரும். நம்ம வீடு பூரா நெய்யில் மைதா மாவு பொரிஞ்ச வாசனை வரும். இதேமாரி கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பால் பவுடர் இல்லாமலேயும் செய்யலாம். பால் பவுடர் கலக்கும்போது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் வரும். அதுக்காக தான் இதை நல்லா இதில் பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஆறின வரைக்கும் கூட நீங்கள் பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இதில் நல்லா இந்த பால் பவுடரும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போது அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்தது அதே கடாயில் நான் சுகர் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் ஃபுல் கப்பு கூட சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு விட்டுட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். நல்லா சர்க்கரை கரைஞ்சி அடுத்த 3வது நிமிஷமே ஒரு கம்பி பதம் வந்துடும். அந்த ஸ்டேஜ் தான். இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்ச பிறகு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் கண்டிப்பாக வந்துடும். அதே தான் மெயின். இப்போது அதுக்குள்ளே நம்ம ஒரு பிளேட்டுக்கு நெய் தடவி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எடுத்த உடனே ஆறுறதுக்குள்ளே நம்ம பிளேட்டில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். சுற்றிரும் சைடெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சி நுரைச்சிட்டு வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம சர்க்கரை கரைஞ்ச பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா கரெக்டாக கம்பி பதம் வந்துடும். நீங்கள் கம்பி பதத்தை பற்றிலாம் பயப்பட வேண்டியதில்லை. சுகர் சிரப்பு கரைஞ்சி ஒரு 2-3 நிமிஷம் ஆன பிறகு நீங்கள் இதை கொட்டி கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுகர் சிரப்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மைதா கலவையை நம்ம இதில் சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம கட்டிகள் இல்லாமல் இந்த சுகர் சிரப்புலேயே நம்ம கரைச்சி விடலாம். கைவிடாமல் கிளறிடுங்க. பாருங்கள், நான் நல்லா கைவிடாமல் கிளறிட்டேன். பாருங்கள், இதுவே இல்லை, அது கட்டியும் தட்டாது. நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுனால தட்டாது. இப்போ ஒரு 2 நிமிஷம்தான். 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இது. இப்போ பாருங்கள், கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்படி பண்ணிங்கன்னா அது பாருங்கள் அந்த மாதிரி வரணும். இப்படி ரெண்டும் சேர்ந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து ஒரு நெய் தடவின ட்ரேயில் கொட்டிடலாம்.
இப்போது நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவனத்தில் இதை போட்டுட்டேன். இப்போ இதில் நெய் அடி வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு வட்டாவோ ஸ்பூனோ வச்சு இதை நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். நெய் தடவிட்டு இதை பண்ணோன்னா இது ஒரு 1 ஹவராவது நல்லா ஆறட்டும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நெய் தடவி இந்த மாதிரி பண்ணிட்டேன். கொஞ்சம் இது நல்லா ஆறின பிறகு பார்க்கலாம். ஒரு 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ நம்ம இதில் துண்டு போட்டுடலாம். இதே மாதிரி நமக்கு தேவையான சைஸுக்கு துண்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இது கொஞ்சம் நேரம் ஆகிட்டதுனால போட முடியல பீஸு. அதனால் கொஞ்சம் ஹார்டாக அந்த மாதிரி இருந்துச்சு, போட்டுட்டேன் பீஸ். ஆனால் இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து துண்டு போட்டுட்டேன். மைதா பர்பி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்த பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஒரு கையிலே கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய மைதா பர்பி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இதே மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாமே மைதா பர்பி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா அழகாக சாஃப்டாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. கடைகளில் வாங்கினா கூட இந்த அளவு டேஸ்ட் இருக்காது. அந்த அளவு மைதா பர்பி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி இந்த அளவோடு நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லா வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.